வெல்கம் டு ஆத்மா. மனிதனின் ஆன்மா தன்னுடைய பிறவிக்கடன் முடிஞ்ச பிறகு அமானுஷ்ய உலகம்னு சொல்லக்கூடிய இன்னொரு உலகத்தில் வாழும் அழிவில்லாத சக்தியாக மாறும். இந்த அமானுஷ்ய உலகத்துல எல்லா ஆத்மாக்களுக்கும் இடம் உண்டு. பூலோகத்துல தன்னோட கர்ம வினைக்கு ஏற்றாற் போல அந்த ஆத்மாக்கள் இஷ்ட சக்தியாகவோ துஷ்ட சக்தியாகவோ கொண்டாடப்படுகிறதுன்னு அமானுஷ்ய உலக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பூலோகத்துல அந்த உயிர் அநியாயமா பறிக்கப்படுறப்போ அதற்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த பூலோகத்தை விட்டு போகிறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படித்தான் இங்கேயும் ஒரு ஆத்மா தனக்கான நீதி அடையிற வரைக்கும் ஆக்ரோஷமாக காத்துட்டு இருக்கு. வாங்க அந்த ஆத்மாவுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சுன்னு பார்ப்போம். வேண்டாம் அப்பத்துங்க தப்புடா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னடா பார்த்துங்க. என்னடா தப்புடா. சஞ்சனா, ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டூடெண்ட். லைஃப்ல எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேடல் இருக்கும். என்னோட தேடல் என்னன்னா, அது அமானுஷ்யங்களை தேடி போறது. ஆவி பேய் இருக்கிறது உண்மையா இல்ல கட்டுக்கதையா? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட டீமும் ஒத்திமலையில இருக்க நீலிக்காட்டுக்கு போக போறோம். அங்க என்ன ஸ்பெஷல்னா, பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி யோகிகளும் ரிஷிகளும் தங்களுக்கு சித்த சக்தி கிடைக்கணுன்றதுக்காக பல பேரை பலி கொண்டுதான் ஒரு வரலாறு இருக்கு. அந்த இடத்துல இன்னமும் ஆயிரக்கணக்கான எலும்புகளும் மண்டையோடுகளும் இருக்கிறதா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீலின்ற ஒரு கர்ப்பிணி பெண்ண அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள நீலிய பலி கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறத தேடிதான் அந்த நீலி காட்டுக்குள்ள போக போறோம். நான் மட்டும் இல்லாம என் கூட இன்னும் 4 பேர் இருக்காங்க. வாங்க அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதோ அங்க உட்கார்ந்திருக்காங்களே, அவங்கதான் அந்த 4 பேரு. இவங்க தான் எப்பவும் என்னோட தேடல்ல கூட இருக்கிறவங்க, டீம்மேட்ஸ், அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டே அரவிந்த், டேய் உன்னை பத்தி சொல்லுடா. ஹாய், நான் அரவிந்த். நாங்க எல்லாருமே ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டூடெண்ட். 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திரும்பவும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். கண்டிப்பா அது ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன்.
ஓகேடா வெட்டியா உட்கார்ந்து யார்கிட்டயோ கடலை Okay. போட்டுட்டு இருக்கான் பாரு. கேமரா ரன்னிங்ல இருக்கு. உன்னை பத்தி சொல்லுடா. ஓகேடி நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய், நான் அருண். பயத்தை தேடி ஒரு பயணம். நீலிக்காடு, ஆவி, பேய் இத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. காட்டுக்குள்ள போறோம், என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான். இன்னும் மேக்கப் முடியல இவளுக்கு. ஏய் நீத்து, மேக்கப் கரெக்டா இருக்கா? கேவலமா இருக்கு. உன்னை பத்தி சொல்லு லூசு. ஹாய், நான் நீத்து. எங்க டீம்லயே நான் தான் சின்ன பொண்ணு. ஏய் ஓட்டாத, மேட்ரை சொல்லு. ஓகே ஓகே ஓகே. சாரி, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க திரும்பவும் காட்டுக்குள்ள போக போறோம். ஆனா இப்ப போக போறது நீலிய தேடி. நீலியோட ஆவி இருக்கிறது உண்மைன்னா அது எப்படி இருக்கும், அது என்ன பண்ணுங்கிறத பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஏய் சோடாபுட்டி. ஹாய், நான் தான் விக்னேஷ். என்னோட லைஃப்ல நான் எதையுமே சாதிக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஆனா வாழ்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் த்ரில்லிங்கா அனுபவிக்கிறது தான் என்னோட ஆசை. இந்த காடு, இருட்டு, எங்கேயோ தூரத்துல கேட்கிற மிருகத்தோட சத்தம், வாவ்! இது எல்லாத்தையும் விட அந்த நீலி பேய் வருன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்க போகுது. ஏய் இருங்க, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். கேமராவை சரியா வச்சுட்டு வந்துடுற. நல்லா இருக்கா? என் டீமை அறிமுகப்படுத்தியாச்சு. ஆனா இன்னும் ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அது இந்த கேமரா தான். நீலி காட்டுக்குள்ள போற எங்களோட அனுபவத்தை இந்த கேமரா பதிவு செய்ய போகுது. யாருக்கு என்ன நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம இந்த கேமரா எங்களை பார்த்துட்டே தான் இருக்கும். இந்த கேமராவோட இமைகள் மூடவே போறதில்ல. ஏய், வேன் வருது. ஓகே, வாங்கடா வாங்கடா போலாம். வாடா போலாம். வேன் வந்தாச்சு. ஒத்தி மலைக்கு கிளம்புறோம். எங்களோட இந்த டிராவலிங் சீக்கிரம் போட. விரட்டாத விரட்டாத. சீக்கிரம் போங்க. விக்கி, இந்த கேமரா கொஞ்சம் புடி. நான் டிரைவர் அண்ணாட்ட பேசணும். நீ அதை ஷூட் பண்ண. மச்சி, மேடம் இன்டர்வியூ எடுக்க போறாங்க, நல்லா பாத்துக்குங்க. போதும், கொஞ்சம் சீரியஸா இரு. சரி சரி, கத்திக்கிட்டு இருக்காத. அண்ணா, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அழகர் சாமிமா. ஓ அண்ணா, உங்க சொந்த ஊர் இதுதானா? எனக்கு இந்த ஊர் இல்லைங்க, எனக்கு மதுரை பக்கம். இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். அண்ணா, இந்த நீலி காட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன கேட்டீங்க? நீலி காடு. நீலியா? நீலி காட்டுக்குள்ள போன யாரும் திரும்பி வந்ததே இல்லம்மா. நீங்களும் அங்க போகாதீங்க. நாங்க கூட ஒரு எல்லை வரைக்கும் தான் இந்த வண்டியில வருவோம். வீட்டுக்கு தான் நான் கேட்கிறேன். என்னையவா? நாங்க அதான் சொன்னேன், ஒரு எல்லை வரைக்கும் தான் உங்களை கொண்டு வந்து விடுவோம். ஆனா அதுக்கப்புறம் நாங்க வரமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு பயமா இருக்கும். நான் மட்டும் இல்ல, வேற எந்த வண்டியும் அங்க வராது. இதாங்க எங்க பார்டர். இதுக்கு மேல நாங்க வரமாட்டோம். ஏய், இறங்குங்கடா. இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்மா, பார்த்து போங்க. இட்ஸ் ஓகே. பாய்டா. அண்ணா பாய். பை, பார்த்து. ஓகே, போலாம். மூவ். ஏய், காடு பயங்கரமா இருக்குப்பா. என்ன நடக்கதான் முடியல. நான் வேணா உன்னை தூக்கிட்டு நடக்கவா? ஏச்சி, ஒத்த வாங்க போற நீ.
அந்த நீலிமலைக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர்ஸா? ஓகே ஓகே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டி. அந்த டிரைவர் கிட்ட நீலிமலைய பத்தி கேட்டா ஏன் இப்படி பயப்படுறாரு? தெரியல. ஏய் பாத்து ஸ்ட்ரைட்டா தானே போகணும். ஏய் அந்த பக்கம் வழி நல்லா இருக்கு பாரு. எங்க? ஏய் சீக்கிரம் போ. பாத்து வா. ஏய் இதுதான் நீலி காடா? இல்ல உங்க ஆயா காடு. பொதப்பா உன்ன. பின்ன இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள நீலியா காலியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ ஏய், கை கொடு. பாத்து ஏய் பாத்து. காடுகள்னாலே மர்மங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதுபோல சில தேடல்களுக்கு முடிவே கிடையாது. குறிப்பா அமானுஷ்ய சக்திகளின் மிரட்டல்கள் பயங்கரமா இருக்கும். இந்த அமானுஷ்ய சக்திகள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்காக மட்டுமே காத்துட்டு இருக்குமே தவிர வேற எந்த ஒரு அப்பாவியையும் கஷ்டப்படுத்தாதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே அமானுஷ்ய சக்திகள் யாராவது ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு போய் உதவி செய்யும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இங்க இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓடுற பாம்பை மிதிக்கிற காலம் இளமை காலம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட துணிச்சலோட இந்த இளைஞர் படை காட்டுல ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. ஆனா மனித வாசனையே இல்லாத இந்த காட்டுல ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் என்ன வேலை? யார் இவர்? உண்மையிலேயே இவர் மனுஷன் தானா இல்ல மனுஷ ரூபத்துல இருக்கிற அமானுஷ்ய சக்தியா? குழப்பமா இருக்கா? பார்க்கலாம். விக்கி அங்க ஒருத்தர் இருக்காரு பாரு. கேமரா விட்டு கொண்டு போ. அவர்கிட்ட சில டீடைல்ஸ் கேட்கலாம். ஓகே. உங்ககிட்ட சில கேள்வி கேட்கலாமா? இவருக்கு காது கேட்காது போல இருக்கே. உங்களுக்கு என்ன வேணும்? நீலிக்காட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அது விஷயமா பேசலான்னு தான். நீலி காட்டுக்கா? அங்க எதுக்கு போறீங்க? ஏன் நீலி காடுன்னு சொன்னாலே எல்லாரும் ஜர்க் ஆகுறீங்க? சின்னவங்களா இருக்கீங்க, திரும்பி போயிடுங்க. ஏன் நீலிக்காடுனா பயமா? பயந்தான். காட்டுக்குள்ள போன என் பேரனும் திரும்பல, அவனை தேடி போன என் மகனும் திரும்பல. எவ்வளவு நாளா ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. அவங்க 2 பேரும் வரவே இல்லையா? வருவாங்கன்ற நம்பிக்கையும் செத்து போச்சு. எல்லாம் போச்சு. அப்படி என்ன இந்த காட்டுக்குள்ள இருக்கு? தலைமுறையா நடந்த பாவம் பலி கொடுத்துட்டாங்க. விதி அதோட வேலையை பார்க்குது. நீங்க சொல்ற விஷயத்த உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிட்டதா நினைக்காதீங்க. போயிடுங்க, திரும்பி போயிடுங்க. எங்க போறீங்க? நீங்க வெட்ட கட்டையெல்லாம் விட்டுட்டு வேண்டாம், திரும்பி போயிடுங்க. நீலியை தேடி போனா நீங்க காணாம போயிடுவீங்க. போயிடுங்க. சரி நம்ம போலாம். சரி வாங்க, சரி, வா, நம்ம வா. வேலையை பார்க்கலாம். ஓகே நம்ம போலாம். அருவி வந்துருச்சு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் க்ளூ. கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம்.
ஏய், பாத்து. பொறுமையா போ. மெதுவா வா. வாவ் பிரமாதமா இருக்கு வாவ் மச்சான், ஏய், ஹேய் நீங்க வா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. ரொம்ப ஏய் அங்க பாரு. அந்த ஃபால்ஸ் கிட்டயா போறோம்? என்னால முடியவே இல்ல. சின்ன பொண்ணுன்னு சொன்ன அதுக்குள்ள உட்காந்துட்ட. ஆமாமா, நான் சின்ன பொண்ணுதான். இப்ப யார் உனக்கு இல்லைன்னு சொன்னா? நீலி காடுன்னு போயிட்டே இருக்கோம். இப்பவும் நம்மள ஏதோ யாரோ கவனிச்சிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. படைச்ச கடவுளுக்கு மனிதனை கண்காணிக்கும் கடமை உண்டு. அவன் எல்லை மீறும் போது ஒரு தாயின் நிலையிலிருந்து அவனுக்கு எச்சரிக்கை வரும். திருந்தலைன்னா ஒரு தந்தை நிலையிலிருந்து அவனுக்கு தடை வரும். அப்படியும் திருந்தலைன்னா ஒரு நீதிமானின் நிலையிலிருந்து கடவுளிடமிருந்து தண்டனை வரும். இப்போ இவங்களை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்றா ஒருத்தி. யாரு? நிச்சயமா கடவுள் இல்ல. அப்ப வேற யாரா? பொதுவா விதியை பத்தி பல அபிப்பிராயங்கள் இருக்கு. விதி என்பது ஒரு சொல்தானே தவிர செயல் இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. கர்ப்பத்துல கருவாகும் போதே உன்னுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க. அதை விட ஒரு படி மேல போய் தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் விதியை துணக்கி வச்சிருக்கான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. உண்மையிலேயே விதியை யார் எழுதுறது? கடவுளா? இல்ல, மனுஷன்தான். மனுஷன் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தான் அவனுடைய விதியா அமைஞ்சிடுது. இந்த 5 பேரும் அப்படித்தான் முடிவெடுத்திருப்பாங்களோ? பார்க்கலாம். பில்டப் பண்ணு பில்டப் பண்ணு. ஏய் அந்த வாட்டர் பாட்டில் எடுறா. இதுல தண்ணி போடுறா. இதுல மீன் எங்க இருக்கு? என்னடி பண்ற? ஷூ அழுக்காயிடுச்சுடி, அதான் கழுவிட்டு இருக்கேன். டேய் மச்சான் அது இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா அங்க போறதுக்குள்ள இருட்டாயிடும். ஆ, சரி வாங்க சரி வாங்க. வாங்க சீக்கிரம். ஏய் ஏய் சீக்கிரம் போடு, எந்திரி. எந்திரி. போடா. இந்த ஸ்பாட் செமையா இருக்குல்ல? ஆமா மச்சான், இங்க உட்காந்து சரக்கு அடிச்சா எப்படி இருக்கும்? இடம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வாங்கிட்டு வந்திருக்கலாம். டேய் வாயை மூடிட்டு வாங்கடா. ஆ, ஆ. வாங்க வாங்க. ஏய் பாத்து வா. ஏய் தாண்டி வாடி. வரேன். இப்போ வா. இதான் நீலிக்காடா? 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். நீலிக்காட்டுக்குள்ள போகணும்னா இன்னும் 8 கிலோமீட்டர் போகணும். ஓ டேய் அந்த மேப்பையும் காம்பஸையும் ஏறா. டேய் தொப்பி, இந்த கேமரா பிடி. இது பிடி. மேப்பிங் இருக்கு. இந்தா. பாரு. காம்பஸ். காம்பஸ். காம்பஸ் கொடு. டேய் பாத்துடா, வழியை மாத்தி கத்தி சொல்ற போறீங்க. இல்ல
இந்த இடத்துல இருந்து இது இந்த திசையை தான் காட்டுது. அதாவது நார்த் சைடு. இந்த டைரக்ஷன் தான் காட்டுது, நார்த் டைரக்ஷன். நீலி காடு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. கேமரா பார்த்து சொல்லுங்க. நீலி காடு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. நமக்காக காஃபி போட்டு வச்சுட்டு நீலி நம்மளுக்காக காத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நீத்துக்கு மட்டும் தான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும். கிரைண்டர். ஹேய், இவன் அந்த மாதிரி பார்த்தா செமையா இருக்குல்ல? ஏய், என்ன சொன்னா? அவன் எதையாவது கொளுத்தி போடுவான், நீ எதுக்கு கொந்தளிக்கிற? இல்ல, நீங்க 2 பேரும் என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரியணும். தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா. ஏ லூசு, நீ லேடி டார்சன் மாதிரி கோவலை கட்டிட்டு இந்த காட்டுக்குள்ள தெரிஞ்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம். போடி. நீலி காட்டுக்குள்ள நாங்க போறதுக்கு 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். மத்தியானம் உச்சி வெயில் மண்டைய பொழுகுது. இருந்தாலும் எங்களோட உற்சாகம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. இது மனிதர் புரிந்து கொள்ள இது மர்ம தேசம் அல்ல, அதையும் தாண்டி பயங்கரமானது, பயங்கரமானது, பயங்கரமானது. எப்படி பாட்டு நல்லா இருக்கா? இத மடி. ஏய், நீதான் மடிக்கணும். தான் நீதான் மடிக்கணும். சரி, நான் மடிக்கிறேன், விடு. டேய், 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 டேய். அங்க ஏதோ வெள்ளை உருவம் தெரியுதுடா. எங்கடா? அங்கடா. யாரு? எங்க? அங்க அங்க ஒன்னும் தெரியலையே. அங்க பாரு. ஏய், ஒன்னும் தெரியல, சும்மா உளறிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷம் இன்னும் எத்தனை நாளைக்கோ, எத்தனை மணி நேரத்துக்கோ? இவங்க தங்களோட மன நிம்மதிக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா ஒரு ஆத்மாவோட திருப்திக்காகத்தான் இங்க வந்திருக்காங்கிறது சீக்கிரமே உணர போறாங்க. இந்த நீலி காட்டுல இருக்கும் நீலி யாரு? இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்களுக்கு காஃபி போட்டு வச்சு காத்திருக்குமா? இல்ல இவங்களுக்கு காவு வாங்க காத்திருக்கு.